Hi friends, வணக்கம். வெல்கம் டு ThangaMeengal சேனல். நான் உங்கள் குருப்ரியா. உங்கள் அக்ஷயா. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மஷ்ரூம் பிரியாணி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி எங்க வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் எங்க வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களை தேடி வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க மஷ்ரூம் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். தேவையான பொருட்கள்லாம் மஷ்ரூம், அரிசி, கரம் மசாலா, மிளகாய் பொடி, மஞ்சள் தூள், உப்பு, பட்டை ஸ்டாரு, கடுகு, சோம்பு, மிளகு, முந்திரி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரே ஒரு ஏலக்காய், தேவையான அளவுக்கு எண்ணெய், தேவையான அளவு நெய், கட் பண்ணி வச்ச பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஆனியன், டொமேட்டோ. இந்த குட்டி டம்ளர் ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம அரிசி எடுத்துக்கலாம். நாங்கள் சாதாரணமான அரிசி தான் எடுத்துருக்கோம், பாஸ்மதி அரிசிலாம் எடுக்கல. இந்த அரிசியை தண்ணி ஊற்றி கழுவி நம்ம தண்ணி வடிகட்டி ஒரு 20 மினிட்ஸ், ½ அன் ஹவர் அந்த மாதிரி ஊற வச்சுக்கலாம். மஷ்ரூம் பிரியாணிக்கு மெயினானதே மஷ்ரூம் தாங்க. இதை வாங்க கழுவி கட் பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க இப்போ நம்ம தக்காளியும் வெங்காயத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருந்த மஷ்ரூமை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். சமைக்கிறதுக்கு தேவையான பாத்திரத்தை வச்சுக்கலாம். அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் சோம்பு, சீரகம், கடுகு போட்டுக்கலாம். இதில் ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாம். நம்ம வச்சிருந்த பட்டை ஸ்டார் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருந்தா தக்காளி போட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருந்தா பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருந்தா மஷ்ரூமை போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம்.
காய்கறியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். எனக்கும் அக்ஷயாக்கும் காரம்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் நாங்கள் 2 ஸ்பூன் மிளகா பொடி போட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். முந்திரி பருப்பை முதலே போட்டிருக்கோம், ஆனால் நான் இப்போ தான் போடுறேன். நான் மறந்துட்டேன், சாரி. நம்ம 2 டம்ளர் அளவுக்கு இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரிசியும் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அரிசி நல்லா வேகட்டும், நாம் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நெருப்பு அதிகமாக எரிஞ்சிட்டு இருந்தது, அதனால நம்ம கொஞ்சம் விறகு எடுத்து வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி தம் வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பிரியாணி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். செம்மையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் குரூப்பியா, உங்கள் அக்ஷயா பிரியா. பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய். பாய் பாய்.